ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டேட்டா என்ட்ரி ஜாப் குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ அதற்கான சரியான வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப் அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எதுவும் தேவைப்படுமா, ஸ்கில் செட் எப்படி வேணும், இதில் எப்படி சக்ஸஸ் ஆகிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சரி, டேட்டா என்ட்ரி ஜாப் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை ஒரு கம்ப்யூட்டரைஸ்டாக மாற்ற போகிறீங்க அப்படின்னா அதற்கு ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப் தேவைப்படும். நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்து அப்படியே கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி என்ட்ரி பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த டேட்டா என்ட்ரி ஜாப். இப்போ நவீன காலத்தில் என்ன நடக்குது அப்படின்னா வெறுமனே டேட்டாவை பார்த்து டைப் பண்ணுறது மட்டும் இல்லை, ஒரு பேப்பரில் இருக்கக்கூடிய டயக்ராமை அப்படியே பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறதுக்கும் இப்போ வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அட்வான்ஸ்டு டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா வெறுமனே டேட்டா என்ட்ரி மட்டும் இல்லாமல் டேட்டா கிளீனப், அதே மாதிரி டேட்டா மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற அடுத்த லெவலுக்கும் போய்கிட்டு இருக்கு. ஸோ டேட்டா என்ட்ரி ஜாபோட டைப்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. உதாரணத்துக்கு டேட்டா என்ட்ரி இருக்குது, ஆஃப்லைன் டேட்டா என்ட்ரி இருக்குது, இமேஜ் டேட்டா என்ட்ரி இருக்குது, PDF டேட்டா என்ட்ரி இருக்குது, ஃபார்ம் ப்ராசஸிங் இருக்குது, டேட்டா ப்ராசஸிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட டைப் ஆஃப் ஒர்க் இதில் இருக்குது. சரி, இதற்கு ஏதாவது குவாலிஃபிகேஷன்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணும். உங்களுக்கு எந்த மாதிரியான டேட்டா என்ட்ரி ஜாபில் நீங்கள் போய் சேர போகிறீங்களோ அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சாதாரண ஒரு ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடியதை டைப் மட்டும் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 10th இல்லைன்னா டிகிரி முடித்தவராக இருந்தாவே போதும். உங்களுக்கு நல்ல டைப்பிங் ஸ்கில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அக்யூரசி இருந்தால் போதும், நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்களை செய்யலாம். உதாரணத்துக்கு டேட்டா ப்ராசஸிங், டேட்டா கிளீனப் அந்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் பர்டிகுலர் கோர்சஸ் சில கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர்ஸ், இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில நிறுவனங்கள் அவங்களுக்கான பிரத்யேகமாக சில சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்க வேண்டியிருக்கும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 12th இல்லைன்னா ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னாவே நீங்கள் ஸ்டார்டிங் லெவலில் இருக்கக்கூடிய டேட்டா என்ட்ரி ஜாப்ஸில் போய் சேர முடியும். சரி, இதற்காக ஒரு எசென்ஷியல் ஸ்கில்ஸ் என்ன வேணும் அப்படின்னா முதல் விஷயம் உங்களுக்கு நல்லா டைப் பண்ண தெரியணும், தவறு இல்லாமல் டைப் பண்ண தெரியணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெட்லைன்ஸுக்கு உள்ள ஒரு டாஸ்க்கை முடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு திறன் உங்ககிட்ட இருக்கணும். ஸோ இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேட்டா என்ட்ரி ஜாப் செய்யக்கூடிய ஒரு நபராக வரலாம். டூல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், வேர்டு, அதே மாதிரி பவர் பாயிண்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரி, இது டேட்டா என்ட்ரி ஜாபை எப்படி நான் கெட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்லைன் மூலமாக உங்களுடைய கிளைண்ட்டை மீட் பண்ணி இந்த டாஸ்க்கை வாங்குறதுக்கு ஒரு சில வெப்சைட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு naukri.com, indeed.com, freelancer.in, upwork.com, clickworker.com, இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. இது தவிர நேரடியாகவே உங்களுக்கு முன்னாடி யாராவது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்க கூட அசோசியேட் பண்ணி அவங்க மூலமாக கிளைண்ட்கிட்ட இருந்து ப்ராஜெக்ட் வாங்கியும் நீங்கள் பண்ணலாம். பட் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, இதில் நிறைய ஏமாத்துறதுக்கு ஒரு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய கிளைண்ட் யாருன்னு முழுமையாக தெரியாமல், நம்பிக்கை ஏற்படாமல் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் போடாதீங்க. சரி, இந்த டேட்டா என்ட்ரி ஜாப்பில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வேலை பார்க்கலாம். இப்போ நீங்கள் உங்களுடைய குழந்தையை பார்த்துக்கணும், இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் ஒர்க்கு, இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு டேட்டா என்ட்ரி ஜாபுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்களோ அதற்கான அமௌண்ட்டை நீங்கள் கெட் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் நீங்கள் பல்வேறு நிறுவனங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜஸ் இதில் இருக்குது. உங்களுக்கு ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகிட்டு போக போக உங்களுக்கான அந்த பேப்பர் ஹவரும் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே போகும். இதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். இந்த டேட்டா என்ட்ரி ஜாபில் இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா இப்போ நிறைய டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதில் டேட்டா என்ட்ரி ஜாபில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கில் செட்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுக்கு இந்த டேட்டா என்ட்ரி ஜாப் கண்டினியூஸாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற அசூரன்ஸ் கிடையாது. ஸோ உங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட ஜாப் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கான டேட்டா என்ட்ரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிட்டு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா என்ட்ரி ஜாபுக்காக போட வேண்டியிருக்கும். ஸோ டைமை பொறுத்து தான் உங்களுடைய இயர்னிங்ஸ் இருக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டைம் போகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் சம்பாதிக்க முடியும். ஸோ இதனால் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா அதிக வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் நீங்கள் டேட்டா என்ட்ரி ஜாபில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான டிப்ஸாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா
நீங்கள் நல்லா வந்து டைப் பண்ணுறதுக்கு அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, அதுவும் எரர் இல்லாமல் டைப் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஜாபை எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஜாபை முடித்து நீங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை டபுள் செக் பண்ணி அதில் எரர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. உங்களுடைய எரர் ரேட் குறைய உங்களுடைய கிளைண்ட் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மணியோட அளவும் ஜாபோட அளவும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே போகும். அதே மாதிரி உங்களுடைய ஸ்கில் செட்டை எப்போவுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகும்போது உங்களுடைய ஸ்கில் செட்டும் இம்ப்ரூவ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கான ஜாப் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் டேட்டா என்ட்ரி ஜாப் குறித்து பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இது தவிர உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இது எக்ஸல் குரு தமிழ். நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை தொடர்ச்சியாக பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள்.